தேவைக்கு இந்த நிலமையில ஏன் தேவைக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்களா? பரவாயில்லண்ணா, நான் செஞ்சா கூட பரவாயில்ல. எனக்காக பொம்பளை மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன்னா தேவைக்கு இந்த நேரத்தில் தான் நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் அன்றைக்கி பார்க்கும்போது என்ன சொன்னார்? எந்த வேலையும் செய்யக்கூடாது, வீட்டில் ரெஸ்ட் எடுத்து அமைதியாக இருக்கணும்னு சொன்ன. அப்படி இல்லை, எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன், நீ அமைதியாக வீட்டில் உட்காந்துட்டு இருமா. ஏன்னா எல்லா வேலையும் நீயே செய்யணும்னு நினைக்கிற, உனக்கு கஷ்டமா இல்லையாண்ணா? செலவுக்கு மேலே செலவு, என்னை செக்கப் கூட்டிகிட்டு போகணும், வீட்டு செலவு தாட்டணும், இதெல்லாம் நீ என்னென்ன பண்ணுவேன்? இதில் என்னம்மா கஷ்டம்? நீலாம் அப்படிலாம் நினைக்காத. யாருக்கு செய்ய போகிறேன்? என் தங்கச்சி தான் செய்கிறேன். இதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டம் இல்லை. அண்ணா போய் சொல்லாதண்ணா, பணத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும்ண்ணா. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் மறைச்சிட்டு தங்கச்சிக்காக எப்படி நான் வாய் நிறைய போய் சொல்கிறேன். என்னால் தானே நான் ஒரு 5-10 கூட நீ அல்லாட வேண்டியதாக போயிடுச்சு. நீ சரியா வேலைக்கு போறதில்ல, எனக்கு தெரியும்ண்ணா. அம்மா, நீ யாருக்காக கஷ்டப்பட வர? என் தங்கச்சி கழிச்சிருந்தானே, நீ எதை பற்றி கவலைப்படாதம்மா. முதல்ல வந்து சாப்பிடுமா. என்னப்பா இளங்கோ, ஆளை பார்க்கறது ரொம்ப குதிரை கும்பா இருக்குது. இல்லைங்கய்யா, நானே வரலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வராம என்னப்பா பண்ண முடியும்? நீ பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு மயிரே போச்சுன்னு இருந்துக்கிட்ட. பணத்தை கொடுத்தவன் நான் தானே நாயா போய் அலைய வேண்டியதா இருக்குது. என்னன்னா பிரச்சனை? யார் அவரு? ஏமா நீயே சொல்லுமா. உன்னை உன் கல்யாணத்துக்கு கல்யாண செலவுக்காக 1.5 லட்ச ரூபா பணம் என்கிட்ட கை நீட்டி வாங்கினாரு. இது வரைக்கும் 2 மாதம் வட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிணத்துல போட்ட கல்லாட்டம் அது பாட்டுக்கு கிடக்குது. அசலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. நான் என்னமா பண்ண முடியும்? நீ மாசமா இருக்கிற, இதுக்கு மேல பிள்ளை பத்து பேர் கூட வைக்க போற. நான் எப்பமா அந்த பணத்தை நான் வாங்குறது? இல்லைங்க, இப்போ என் தங்கச்சி வயிறுமா இருக்கும்போது நான் என் தங்கச்சியை பார்க்குறதா இல்லை உன் கடன் அடிக்கிறதான்னு கூட தெரியல. யாருக்குப்பா கடன்ல? நான் ஒன்றும் சும்மா கொடுக்குவா. நான் பார், பத்திரம் என் கையில் இருக்குது. நீ வீட்டை அடமானம் வச்சு என்கிட்ட கடன் வாங்கின, தெரியுதா? இதுக்கு மேலே நான் வந்து கேட்பேன், நீ கொடுத்தா கொடு, இல்லைன்னா நான் பாட்டுக்கு வீட்டை என் வயிறுக்கு கரை பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஐயா, எப்படியாவது நான் கட்டிப்பறேன் ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கையா. இந்த சாப்பு மாப்பெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது இளங்கோ. நான் சொல்லிவிட்டேன், இதுக்கு 1 வாரம் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீ அதுக்குள்ளே எனக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா கொடு, இல்லைன்னா நான் வருவேன். நீ சட்டி சாமானத்தை காலி பண்ணிக்கிட்டு எனக்கு சாவி கொடுத்து நீ போயிட்டே இருக்கிற, அவ்வளோதான். நான் வரேன். அண்ணா, நம்ம கிட்ட இருந்தது இந்த வீடு ஒண்ணுதான். இப்ப அதுவும் நம்மளை விட்டு போக போகுதா? நம்ம 2 பேர் தெருவில் போய் நிக்க போறோமாண்ணா? போனால் போயிட்டு போதுமா, நீ அழுவாத. சொன்னாங்க வயிறுமா இருக்கும்போது இப்படிலாம் அழுவாதம்மா.
ஒரு வாய் சோறு திங்கிறது கூட அந்த கடவுளை கடவுளை ஒரு சோறு திங்கிறது கூட நமக்கு வழி இல்லாத போச்சா? அண்ணா, நான் தெருவில் நிற்கிறத பற்றி கூட கவலைப்படலைண்ணா. இந்த வீடு நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த வீடுண்ணா. இந்த வீட்டில் தான் நீயும் நானும் வாழ்ந்தோம். இப்போ இந்த வீட்டை விட்டுட்டு போய் நம்ம தெருவில் நிற்க போறோமேண்ணா. என்னால உன்னை தெருவில் நிறுத்துதேனேண்ணா. டேய் டேய் என்னை பாடுறா, இந்த வீடு போனா என்னடா, நான் உன் மேலே வச்சுக்கிற பாசம் முடியாது. அண்ணா டேய் அழுவாதடா.